அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்பட விமர்சனம் தான். வாங்க பார்க்கலாம். இந்த படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கே வெளியிடணும்னு திட்டமிட்டு எடுத்து முடிக்கப்பட்ட நிலையில் கூட தணிக்கை சான்றிதழ் கிடைக்காதனால இவ்வளவு நாள் தள்ளி போச்சு. இன்கேஸ் இப்போவும் வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தா இந்த படம் வெளிவந்திருக்குமான்னு தெரில. தமிழக வெற்றி கழகமே ஆட்சிக்கு வந்ததுனாலையும் முதலமைச்சராக விஜய் அவர்களே இருக்கிறதுனாலையும் இந்த படம் இப்போ வெளிவந்திருக்கு. அதுவும் கடந்த வியாழனன்று வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2023 தெலுங்கில் வெளியான பகவந்த் கேசரின்ற பாலையாவோட படத்தோட கதைக்கருதா. அதை எடுத்துக்கிட்டு திரைக்கதையில் கொஞ்சம் திரைக்கதைன்னு சொல்கிறத விட வசனங்களில் மட்டும் கொஞ்சம் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கான வசனங்களாக மாற்றி எடுத்திருக்கிறாரு இயக்குனர் வினோத் ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான். சதுரங்க வேட்டை, நேர்கொண்ட பார்வை, வலிமை போன்ற படங்களை இயக்கியவர். ஸோ அவரோட இயக்கத்தில் எவ்வளோ மாஸ் படமாக இருந்தாலும் மசாலா படமாக இருந்தாலும் அந்த ஹீரோவுக்கோ இல்லை இந்த சொசைட்டிக்கு சொல்ல வர மெசேஜோ கொஞ்சம் ஆணித்தரமாகவே வச்சுருப்பார். இன்னும் சொல்லப்போனால் விஜய் பேசுகிற ஒவ்வொரு வசனமுமே அவரோட அரசியல் பிரவேசத்துக்கு உண்டான ஒரு பிரச்சார வசனங்களாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக அவரோட அரசியலுக்காகவே எழுதப்பட்டது போலவே இருந்துச்சு. பீஸ்ட் திரைப்படத்துக்கு பிறகு பூஜா ஹெக்டே இந்த படத்தில் விஜயோட இணைந்திருக்காங்க. ஆனால் பீஸ்ட் படத்தில் இருந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ அட்ராக்ஷனாக இந்த படத்தில் தெரியல. அதற்கு அவங்களோட காஸ்டியூம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த படத்துக்கு சத்யன் சூரியனோட ஒளிப்பதிவோ, பிரதீப் ராகவோட எடிட்டிங்கோ, அனிருத்தோட இசையோ எந்த அளவுக்குமே குறை வைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தளபதி விஜயோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் எடுத்தாங்க இந்த படத்தை. அதற்கு உரிய நியாயத்தை அவங்க 3 பேருமே செஞ்சுருக்காங்க. இவங்க 3 பேர்த்த போக ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு அவரோட பங்குக்கு இந்த படம் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால ஸ்டண்ட் கொரியோகிராஃபிலையும் எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த தளபதி கச்சேரி பாட்டு முடிகிற ஓரத்தில் அனிருத் அண்ணா எனக்காக இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் அடிஷனலாகவே எந்த வாய்ஸுமே இல்லாமல் வெறும் மியூசிக் அண்ட் டான்ஸாலேயே அந்த பாட்டை நிறைவு செஞ்சுருப்பாங்க. இறுதி படத்தில் இது ஒரு முத்தாய்ப்பான காட்சின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அந்த பாட்டில் காட்டியிருக்காங்க. இதில் மெயின் ஹீரோயின் மமிதா பைஜு. ஏன்னா அவங்கள சுற்றி தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே நகருது. அந்த பொண்ணு வேஷத்தில் வராங்க. அவங்களுக்கு அப்பாவா கௌதம் வாசுதேவ் மேனன் இறந்து போயிடுறாரு. ஸோ மமிதா பைஜு அந்த கேரக்டருக்குள்ளேயே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக அந்த பயத்தை வெளிப்படுத்துறது அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்ஷன் கொரியோகிராஃபியில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க ஃபைட்டு அந்த அளவுக்கு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி இந்த படத்துக்கு வில்லன்களாக வர்ற பாபி தியோல், பிரகாஷ்ராஜ் அண்ட் பிரியாமணி அவங்களோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த கேரக்டர்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுமாரான வில்லத்தனம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதற்கு பலம் சேர்க்கிற மாதிரி இருக்கிறது அனிருத்தோட பிஜிஎம் மட்டும்தான். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு நெருடலான விஷயம் என்னங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல்டு ரோபோ பொம்மைகளோட ஃபைட்டு. ஸோ அந்த ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஒட்டி வந்திருந்தாலும் கூட அவ்வளவு லென்த்தியான ஒரு ஃபைட்டு பொம்மைகளை வச்சே நம்ம பார்க்குறது ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. 3 மணி நேரம் 3 நிமிஷம் படங்கிறதுல அந்த ஃபைட்டை ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமும் நம்மளுக்கு சேவாக இருந்திருக்கும். படத்தோட தொய்வும் இல்லாமல் போயிருக்கும். மொத்தத்தில் எது எப்படி இருந்தாலும் தளபதியோட கடைசி படங்கிற அந்த ஃபயரோட போய் பார்க்கறதுக்கு ரசிகர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு வெற்றி கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்த படத்தில் அவரோட பேரே தளபதி வெற்றி கொண்டான். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வெளிவந்திருந்தால் நிச்சயம் அவர் அறுதி பெரும்பான்மை பெற்று தனி மெஜாரிட்டியோட நம்ம தமிழக முதல்வராக வந்திருப்பாருங்கிறதுல எல்லளவும் மையமில்லை. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சார படமாக இது வந்திருக்குது. இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. அடுத்த ஆண்டு வர்ற உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அதற்கடுத்த ஆண்டு வர்ற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அடுத்த சட்டசபை தேர்தலாகட்டும், எப்போ வேணாலும் இந்த படத்தை மறு வெளியீடு செய்து
இந்த படத்தையே வந்து ஒரு பிரச்சார படமாக இவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட் இந்த படத்தில் ஹச் வினோத் கொடுத்துருக்காரு. இன்னொன்று இங்கே நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பழைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை வழிநெடுக இவருக்கு ரெஃபரன்ஸாகவே காட்டுறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையில் வந்த நான் ஆணையிட்டால் பாட்டு, அந்த சவுக்கு அதெல்லாமே கொடுத்து அது மூலமாக இவரை வந்து ஆட்சி செய்ய சொல்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க, காட்சிகள் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. இன்னொரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் 1977 ஜூலை 4 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறார். ஆனால் அவர் இயக்கி நடித்த கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் 1978 அவர் முதல்வராக இருந்த சமயத்தில் தான் வெளிவந்துச்சு. இந்த படமும் ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்திருக்குது. அன்னைக்கு எம்ஜிஆர் 3 தேர்தல்களை சந்தித்து தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே தமிழக முதல்வராக இருந்தார். இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, இவரும் அதே மாதிரி இருப்பாருங்கிறதுக்கு இதுவும் ஒரு குறியீடாக என்னன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்களும் சரி, விஜயோட ரசிகர்களும் சரி, கொண்டாடி தீர்க்கிறதுக்கு போதுமான கண்டென்ட் இருக்கிறது தான் இந்த ஜனநாயகன் படம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.